ஒரு நாய் வந்து ஒரு குழந்தைய கடிச்சிருச்சு, இல்லை பெரியவங்கள இருட்டில் நடந்து போகிறவங்கள கடிச்சிருச்சு, அந்த மாதிரி ஒரு விபத்துக்களை சொல்கிறாங்க. அது விபத்து தான். அந்த நாய் எல்லா நாயும் கடிக்கல, ஒரு நாய் தான் கடிக்குது. ஒரு நாய் கடிக்குது அப்படின்னா அது விபத்து. ஓகேங்களா? சரி, அந்த விபத்து நடக்கக்கூடாதுன்னா அந்த நாயை அப்புறப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றீங்க? எல்லா நாயையும் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்றீங்க. சரி, ஏன்னா எந்த நாய் கடிக்கும்னு நமக்கு தெரியாது, அதனால நம்ம எல்லா நாயையும் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நீங்க சொல்லிடுறீங்க. ஓகே, அப்புறப்படுத்திடலாம். நான் ஒன்று கேட்குறேன், இந்த விபத்து அப்படின்றது அந்த நாயினால மட்டும்தான் நடக்குதா? ரோட்ல வண்டிகள்லாம் போறப்போ ஒரு வண்டிக்கு இடிச்சிட்டு விபத்து நடக்குது. ஒருத்தங்க வண்டி வர்றதை பார்க்காம கிராஸ் பண்ணி விபத்து நடக்குது. அது எப்படி நடக்கும்? ஒழுங்கா பார்த்து நடக்கலாம் இல்லைன்னு கேட்பீங்க. ஆமா, இந்த சின்ன வண்டி ஒரு 2 வீலர் வர்றதையே பார்க்காம ஒருத்தர் கிராஸ் பண்ணா நீங்க அது கேட்கலாம், பார்த்து நடக்கலாம் இல்லைன்னு. ட்ரெயினையே பார்க்காம கிராஸ் பண்ணிடுறாங்க. ஒரு பொண்ணு செல்போன் பேசிட்டே போய் வர்ற ட்ரெயினை பார்க்காம உள்ள போய் அடிபட்டு செத்துருச்சு. அதெல்லாம் நடக்குது. பெரிய ட்ரெயினையே பார்க்கறது இல்லை.